ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரேம் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரேம் நிறைய சைஸில் கிடைக்குது. இது 18 சைஸ் ஃப்ரேமு. ஆரி ஒர்க்குக்கு இந்த ஃப்ரேம் தான் கடைசி ஃப்ரேம். 18 தான் பெரிய சைஸு. இது இருந்தால் போதும், ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டுடலாம். இதோட ஸ்டாண்ட் ஒன்று வரும். இது 18 இன்ச்சுக்கு உள்ள ஸ்டாண்டு. ரவுண்டு ஃப்ரேமும் இந்த இது 4 ராடும் சேர்ந்து வரும். அடுத்தது ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல். அதுக்கப்புறம் நீடிலில் 3 டைப் ஆஃப் நீடில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரி நீடில், அதுக்கப்புறம் பீட்ஸுக்குள்ள நீடில், இது கொஞ்சம் தின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் பீட்ஸுக்குள்ள நீடில் தான். இது வுட்டில் இருக்கும். இந்த நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பீட்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் இந்த நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் த்ரெட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம 3 டைப் ஆஃப் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டு. நான் கிளாஸ் அப்போ என்னென்ன பிராண்டு யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டு. அதுக்கப்புறம் மிஷின் நார்மல் ஸ்விங் மிஷின் த்ரெட்டு. இதில் தான் மெட்டீரியல் ஒர்க் எல்லாமே இதில் தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ, அதுக்கப்புறம் மார்க்கர், அதுக்கப்புறம் சுகர் பீட். சுகர் பீடில் எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. இது சில்வர் கலர். அதுக்கப்புறம் ஸ்டோன், திலகம் ஸ்டோன். இது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் மட்டும் இருக்குது. நான் கிளாஸ் அப்போ எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவேன். இது ஹாஃப் பீடு, இது ஆன்டிக் பீடு, இது டியூப் பீடு. டியூப் பீடில் குட்டி சைஸ், ரொம்ப குட்டியாக இருக்கும் அது. இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸ். இது டியூப் பீட்லே 1 இன்ச்சு சைஸ். இது ரவுண்ட் ஸ்டோனு. அடுத்தது ரன்னிங் ஸ்டோன், காயின் ஒர்க், பென்டென்ட்டு, அடுத்தது ஃப்ரேம் ஸ்டோன். இது அடுத்தது கிளிப் ஸ்டோன். அதுக்கப்புறம் ஜர்தோசி. இது போக ஆரி ஒர்க்கில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன், அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, என்னென்ன கலர்ஸில் இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த வீடியோ பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் இல்லை இந்த ஸ்டிச் இப்படி போடணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் தாராளமாக சொல்லலாம்.